என்ன இவன்? சொல்லுங்க. அவன் முருகன் முன்னாடி போயிட்டான். யார கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? ஐய இவனா என்ன எங்கிட்ட திரும்பினாலும் இவனே வந்து நிக்கிறானே. சொல்லி வச்சு வர்றானா இல்ல சொல்லாம வர்றானா? எவனே வம்புதும்புல நம்மள சிக்கி விட்டுருவாங்களோ? இல்லப்பா இல்ல ஒண்ணுமில்ல, நீ போப்பா நீ போ. அக்கா இவங்களை ஏக்கா கூப்பிட்டீங்க? இவங்களா? நான் எங்கடே கூப்பிட்டேன் மீனா? நான் முருகன்கிற ஒரு பையனை கூப்பிட்டேன். அவன் காதுல வாங்காம கேட்காம போயிட்டேன். இவன் வாரண்டியா வந்து தலையை கொடுக்குறேன். யூஸ் பண்ணிப்போமா? இவன் ஆபத்துக்கு பாவம் சொல்லிடுவோமா? இவன் ராமநாடு என்ன வெளிநாட்டுக்கே போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து தருவாண்டி. என்னக்கா நீங்க? நானா எதுவும் கேட்க மாட்டேன், வேணா நீங்களே சொல்லுங்கக்கா. என்னங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் நினைக்க மாட்டேன். கொஞ்சம் சத்தமா கூட நீங்க பேசலாம். என்ன எதுவும் பிரச்சனையா? அது ஒண்ணுமில்லப்பா, இவ வேலைக்கு ஏதோ அனுப்பணுமா, ஜெராக்ஸ் கிராக்ஸ் பிரிண்ட் அவுட் ஏதோ ஒன்று அனுப்பணுமா. அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் இன்னைக்கு தானா, அதுக்கு ஏதோ ஏதோ எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் நீங்க எங்காவது ராமநாடு கிம்நாடு பக்கம் எங்கிட்டு போறீங்களா? அட என்னங்க நீங்க இதுக்கு அவ்வளவு தயங்கி கேட்பீங்க? அர்ஜென்ட் வேலைக்குங்கிறாங்க, இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டோமா? நம்ம ஒரு பொண்ணுங்களுக்கு ஒரு ஜாப் கூட ரெடி பண்ணி கொடுக்க மாட்டோமா என்ன? அதெல்லாம் பண்ணிடலாம். என்ன பிரிண்ட் அவுட் மட்டும் கேட்டு சொல்லுங்க. சீனுக்காரி ரொம்ப ஓவரா அப்படியே ரொம்ப தமிழ்நாட்டு பாரம்பரிய பொண்ணுங்க மாதிரி தலையை குடிஞ்சுக்கிட்டே பண்றது, அப்புறம் இல்லாத வேலைகள் எல்லாம் படிக்க நிக்கிறது. போதும் தலையை குடிஞ்சது. அதை கேட்கறப்பல என்ன வேணும்னு தலையை நிமிந்து சொல்லும். சொல்லுடி. எனக்கு ஒரு ஜாப் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்க. ஜாப் அப்ளிகேஷன்? எந்த ஜாப்? எதுவும் பென்ட்ரைவ் எதுவும் வச்சிருக்கீங்களா? ஐயோ, பென்ட்ரைவ் வீட்ல வச்சுட்டேனே. மொபைல்ல தானே அந்த காப்பி இருக்கும். அதனால என்னங்க, நீங்க வாட்ஸ்அப்ல மொபைல்ல இருந்து வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பி விடுங்க. நான் எடுத்துட்டு வந்து மதினிட்ட கொடுத்து விடுறேன், நீங்க வாங்கிக்கிறீங்க. சரிங்களா? உங்க ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாதே. ஏன் நம்பர்? நோட் பண்ணிக்கோங்க. 993344. ரெண்டா என்ன நானும் சொல்ல ஓராயிரம் ஆசை வச்ச உள்ள பேச தைரியம் இல்ல. உள்ள ஒரு வார்த்தை வந்து துள்ள உள்ளம் அவளை முட்டி முட்டி தள்ள இருந்தோம் வெட்கத்தில் செல்ல. அடே என்னடா நடக்குதுங்க? ஐயோ, இது நம்பர் தான் வேணும்னு சொன்னா நானே வாங்கி கொடுத்துருப்பேன். ஆத்தாடி, அவன் நம்பரை கொடுக்கறதும் இவன் வாங்குறதும். ஐயோ, இவ பிரிண்ட் அவுட் இன்னைக்கே வேணுங்கிறா. இனிமே கலெக்டர் வேலைக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குற மாதிரி. ஆனா நான் எடுத்தரேன் வந்து தலையை நுழைக்கிறேன். ஐயோ, அவ அக்கா கரைக்கு தெரிஞ்சா ஏன் தலையை சீவி புருவனை சீவி. வந்துருச்சுங்க. ஓகேங்க, அப்ப நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நானே வீட்டுல வந்து கொடுத்துறேங்க. அப்ப வரட்டா நெட்டமணியக்கா? பாய். தேங்க்ஸ்க்கா. சரிங்க, அப்ப நான் வர்றேன். சரிங்க. இப்ப அவன் எதுக்கு எங்களுக்கு தேங்க்ஸ் சொன்ன? உங்களுக்கு ஏதாவது புரியுது? உங்களை தாங்க பாக்குற, உங்களை தான் கேட்கிறேன். எனக்கு தலையெல்லாம் சுத்துதுங்க. நாங்க தானே தேங்க்ஸ் சொல்லணும், எங்களுக்கு தானே ஹெல்ப் பண்றேன். அப்பயே எனக்கு அதுவும் அக்கா இவ்வளவு நேரம் போங்க வாங்கன்னு இத்தனை நாள் பேசிக்கிட்டு தெரிஞ்சவன் இப்ப பொசுக்கிட்டே நான் அக்கான்னு சொல்லிவிட்டேன். பத்தியில என்னைய ஐயோ, எனக்கு அடிவயிறெல்லாம் கடம்பன கலக்க ஆரம்பிக்குதே. வனவாசாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதானே. ஐயோ, அதை விட அவங்க அத்தாவுக்கு, ஐயோ அந்த பிசாசுக்கு தெரிஞ்சா அம்புடுத்தானே என்னை பிச்சு 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 பிசுனாரியா ஆக்கி போருமே. இதுக்குதான் வயசு பிள்ளைகளோட சவகாசம் வச்சுக்கப்படாதுங்கிறது. ஐயே பாரு. ஏய் என்ன 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 இழிப்பு? சிரிச்சதெல்லாம் போதும். வா. நான் எங்கக்கா சிரிச்சேன்? நீங்க தான் அவரை கூப்பிட்டீங்க, எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு என்னைய சொல்றீங்க பாத்தீங்களா? போங்கக்கா, நீங்க ஜஸ்ட் ஹெல்ப் பண்றாங்க அவ்வளவுதான். சரி ஹெல்ப்போட நின்றா சரிதான். வந்து தொட வா. எப்பா பைக் ஓட்டி முதலெல்லாம் வலிக்குது. யோ பிச்சு, எங்க அம்மா கிட்ட ஏதாவது வாயை விட்டு ஏதாவது பேசி உளரக்கூடாது சரியா? எங்க அம்மா கிட்ட என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம் எனக்கு தெரியும். அந்தபடி நான் பேசிக்கிறேன். வந்தியா இருந்தியான கம்மனி இருக்கணும். வாயா வா. சித்து, உங்க பேச்ச நான் எங்க சித்து மீற போறேன்? சித்து, ஆனா ஒரு குறை, இப்படி பைக்ல தூரம் வர்றது ரொம்ப டயர்ட் ஆகுது சித்து. உங்க அம்மா கிட்ட சொல்லி அப்படியே ஒரு கார் வாங்கி தந்தா உன்னை முன்னாடி சீட்ல உட்கார வச்சு மகாராணி கணக்கா கொண்டாந்து இறக்குவல்ல. பிச்சு சும்மா இருங்க. இப்பதான் பைக் டூ என்ன முடியல, எங்க அம்மா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே காருக்கு போயிட்டீங்க. ஏன் பைக் இருந்தாலும் லாரியில விட்டீங்க? ஏன் கார்ல வந்து ஸ்ட்ரைட்டா ட்ரெயின்ல வரலாம் முடிவு பண்றீங்களோ? உள்ள வந்து இப்போதைக்கு ஓட்டுங்க, அதுக்கப்புறம் அவன் பிளான் பண்ணிக்கலாம். கோச்சுக்காதீங்க பிச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க.
இப்பவே சொன்னாதானே அவங்க வந்து இந்த 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சு நம்மளுக்கு கார் புக் பண்ணி கொடுப்பாங்க. இப்பெல்லாம் கார் புக் பண்ண உடனே வர்றது இல்ல தெரியுமா? ஐயோ பிச்சு கையை விடுங்க பிச்சு. என்ன பிச்சு அது பழக்கம்? யோ கையை விடியா அடம் பிடிக்கிறதே பழக்கம் உங்களுக்கு. ஐயோ விடியா, உங்க அம்மா மாதிரி அடம் பிடிச்ச பழக்கத்தை எல்லாத்தையும் வாங்க நினைக்காதீங்க. வாங்கங்க. நான் விடவே மாட்டேன். எனக்கு கார் புக் பண்ணி கொடுத்தாதான் நான் வருவேன் வீட்டுக்குள்ள. டேய் 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 டேய், யார் அது? ஏன் வீட்டுக்கு முன்னாடியே ஏன் தங்கச்சியை கையை பிடிச்சு இருக்கிறது? சித்ரா டேய். ஆண்டி டேய் விசாய், அட விசாய் யார கழிச்சு அடிக்குற? சித்ரா மாப்ளடா, நம்ம வீட்டு மாப்ள பிடிச்சு தடி. அட உன் மச்ச உன் வீட்டுக்கு வந்து மாப்ள அடிக்குறானே. அட உன் மாமாடா. ஐயோ என்னங்க பிச்சு உங்களுக்கு என்னாச்சு பிச்சு? மச்சானா? அம்மா மச்சான் மாதிரி தெரியலமா, மச்சான்னு சொல்றீங்க? அத்தடி என்ன அடி அத்தடி, உன் கார் கேட்டதுக்கு உங்க குடும்பமே சேர்ந்து என்ன அடி அடிக்கிறாங்களே. காரு வேணாம். ஐயா நான் என்ன பண்ணவே? வீட்டுக்கு வந்த மாப்ள அடி ரொம்ப பலமா, அடி ரொம்ப பட்டுருச்சா? அட கூறு கட்டவனே, இந்த கூறு கட்ட குப்பாய்க்கு பிறந்த கூறு கட்டவனே, வீட்டுக்கு வந்த மாப்ளையே தங்கமத்த மாப்ளையே இப்படியா அடிப்ப? ஓ தங்கச்சிக்காரி இந்த கலடா நிக்கிறா. ஓ தங்கச்சிக்காரி சொல்ல மாட்டா, அவட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டே. ஐயா இந்த பிள்ளைய இப்படி அடிச்சு போட்டு புட்டியே. அண்ணா போடா, ஏன் அப்படி என் ஹஸ்பண்ட ஏன் அப்படி அடிச்ச? அம்மா என்னம்மா சொல்றீங்க நீங்க? நம்ம சித்ராவுக்கு ஒரு கல்யாணம் தானே நடந்துச்சு. நான் ஃபாரின்ல இருக்கும்போது சித்ராவோட கல்யாண போட்டோ அனுப்புனீங்கல்ல, பாருங்க நீங்க பாருங்க. கல்யாண மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பாருங்க. இவர் வேற அவர் வேற தானம்மா. ஐயோ என்ன 2 பேரும் சேர்ந்து இப்படி போட்டு நீ குழப்பறீங்களே. வயசு வரா பாருங்கம்மா, நல்லா பாருங்க. இவருக்கு அவருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. அப்புறம் ஏன் நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? பிச்சு இருங்க பிச்சு, வலிக்குதா? அட போயா, முடிக்கிறது பாதிப்பு வலிக்குதான்னு கேக்குறேன். இங்க பாரியா பிச்சு, நீ ஏன் தலையவே காமிக்கிற? அடிச்ச முதுகு மூஞ்சி எங்கயாவது காமிக்கலாம்ல? எப்படி காசு கொடுத்து இந்த முடிய நட்டுருக்கு? அண்ணா அவருக்கு கல்யாணம் ஆகும்போது முடி கம்மியா இருந்துச்சு தெரியுமா? அதனால கொட்டி போச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ சொட்ட பண்ணி கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு, எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு. அதனாலதான் அவருக்கு ஹேர் டிரான்ஸ்ஃபரேஷன் பண்ணியாச்சு. முடிய நட்டுதான் இப்படி வளர்ந்து தொங்குது. அதுக்கு கூட அம்மாட்ட தான் வாங்கினேன் தெரியுமா, 80,000 ஆச்சு. ஐயோ அந்த முடியலையே அடிச்சிட்ட தெரியுமா? போனா ஐயோ மச்சான் மன்னிச்சிருங்க மச்சான். ஆனாலும் தப்பு உங்க மேலதான். ஹேர் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்கல்ல, அதுல ஒரு போட்டோ எனக்கு அனுப்பியிருந்தா இந்த கன்ஃபியூஸ் வந்திருக்குமா? கன்ஃபியூஸ் ஆயிருக்க மாட்டேன்ல. சும்மாவே என்ன நம்ம தங்கச்சியை ஆசையா கிளிய வளர்த்து இப்படி குரங்கு கையில கொடுத்துட்டாங்களே அம்மான்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருந்து அப்படி வயசானவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டோம்னு அந்த இதுவும் சேர்ந்து மச்சான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. கொஞ்சம் எந்த அண்ணனுக்கு ஃபீல் இருக்கும்ல, சம்பாதிச்ச காசெல்லாம் தங்கச்சிக்கு நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்குறோம். ஒரு நல்ல மாப்பிளையை கட்டி கொடுத்தா மனசு நிம்மதியா இருக்கும்ல. அம்மா இப்படி முடிவு எடுத்துட்டாங்களேன்னு கொஞ்சம் கோபம். அதனை பார்த்தேன். வேற எவனாவது என் மேல கைய வச்சிட முடியுமா? என் மாப்பிள்ள தானே, தெரியாம அடிச்சு விட்டேன். சரி பரவாயில்ல. இல்லன்னு வேற யாரும் தான் நேரம் நடக்கிறது வேற மாப்பிள்ள. நீ யாருக்கும் உன்னை விட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன? சரி மன்னிச்சுட்டேன். சரி உள்ள போங்க. மாப்பிள்ள தெரியாம அடிச்சுட்டாப்ல, மன்னிச்சு விட்டுறலாம். நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்க போங்க, சித்ரா கூட்டிட்டு உள்ள போங்க. நான் வர்றேன். மாப்பிள்ள பேச வேண்டியிருக்கு. போங்க, பின்னாடி வரேன். மாப்பிள்ளை கூட்டிட்டு வரேன். போங்க. மாப்பிள்ள இந்த போட்டோ எங்கடா கிடைச்சிச்சு? இந்த போட்டோ எல்லாத்தையும் அழிச்சிட்டுடா. இப்ப ஏன்டா மரியாதைக்கு பங்கு வைக்கிற மாதிரி இந்த போட்டோ வச்சுட்டு நீ சுத்தி திரியடா? வேற யார்கிட்டையும் காட்டலடா. இல்ல மச்சான் டென்ஷன் ஆகாதீங்க. நான் யார்கிட்ட காமிக்க போறேன்? நீங்க அம்மா அனுப்புனபடிக்கு அப்படியே இருந்தது, வாட்ஸ்அப்ல இருந்தது. வேற யார்கிட்டையும் காமிக்கல மச்சான். மாப்பிள்ள ப்ளீஸ் அந்த போட்டோ மட்டும் டெலீட் பண்ணிருங்களே. இது உன் மச்சானோட மான பிரச்சனை. இந்த போட்டோ மட்டும் வெளியில வந்துச்சுன்னா என் மானமே போயிடும். சரிங்க மச்சான், டெலீட் தானே பண்ணிடுறேன்.
அப்படி போடியா மாப்பிள்ளா மாப்பிள்ளதையா துபாயா துபாயா சிங்கப்பூராயா துபாயா மாப்பிள்ள சரி வா 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 உள்ள போமா சாப்பாடு ரெடியா இருக்கு உள்ள போமா என்ன மாப்பிள்ள கலர் சட்டையை போட்டிருக்கீங்க பேட்டை மேண்டன் என்ன பாருங்க மச்சான பாருங்க எப்படி கலர்ல போட்டிருக்கு கலர் கலரா அப்படி சிங்குச்சான்னு போடணும் அப்பதான் ஊருக்கு 4 பேர் மதிப்பாங்க என்ன சரியா மச்சான பார்த்து மாத்திங்க என்ன போமா வாங்க வாங்க சாப்பிட்டு போவோம் வாங்க அம்மா அம்மா என்ன குழம்புமா இவ்வளவு நேரம் கிண்டிக்கிட்டே இருக்க நானும் எவ்வளவு நேரம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தே இருக்கேன் இந்த இந்த அவளை தாண்டி குழம்பு கொதிச்சிருச்சு இன்னும் ஒரு கொதி வந்துச்சுன்னா இறக்கி வச்சுட்டு இந்த சோத்தை வடிச்சு போடுறேன் சாப்பிட்டு போடலாம் அப்ப அந்தவனே ஏன் ரொம்ப பசிக்குதாக்க அம்மா நீ என்னை பட்டினி போட்டு கொல்றமா ஒழுங்காவே சாப்பாடே டைமுக்கே கொடுக்க மாட்டேங்கிற அப்பாட்ட சொல்லவா உன்னைய ஏடி இந்த விளக்க மாட்டேன் தின்னடி இம்படுத்துன்னு ஆத்தா இம்படுத்துன்னு தொண்டையில வச்சு குத்துவே என்ன பெருசாரமா இருக்கும் சாப்பிடுறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நின்றுக்கிட்டு இப்படி ஆடுவேன் எனக்கு பால் பழக்கத்தை தின்னியா இல்லையா பழக்கத்தை விட்டு பால் பழக்கத்தை தானே தந்தேன் நான் ஒரு சாப்பிடல அப்புறம் என்ன செத்த நேரம் ஆகி போச்சுன்னா பொறுக்கணும் என்ன பிள்ளைய செத்ததானே அம்மா வேலை வெட்டி பாக்குறாங்களே கொள்றாங்களே சும்மா அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லாம சாப்பாடு போடாம கொள்றவனு வாய் கொழுப்ப பத்தியில இப்படி ஊர்ல போய் 4 பேர்ட்ட ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு வா நம்மளை பார்த்து சிரிக்கட்டும் என்ன ஒரே பனியாவில இருக்குது வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கு புள்ள என்ன ஆத்தாள் மகளுக்கும் ஒரே பஞ்சாயத்தா இருக்குது என்ன சொல்லமா குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள ஒரே கும்பல போட்டுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் பத்தில மாமா உங்க மகன் பேசுற பேச்ச அடுப்புல உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது கடுப்பா தான் மாமா கிளப்பிக்கிட்டு இருக்கா உங்க மாக்காருக்கு சோறு கீரல நான் ஆக்கி போடலையா ஒண்ணு திங்கலையா கொல்றான் பாத்தீங்களா வயசுக்கு அந்த பிள்ளை அது சோறாக்கி குழம்பு வைக்கிற வயசு ஆகி போச்சுக்கிட்டு நான் ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நம்ம வீட்டுல இப்படி சொன்னா யாராவது நம்புவாங்களா ஆக்குறது பொங்கறது திங்கிறது தான் வேலையா இருக்குது இதுல எல்லாம் ஆக்கி போடலைன்னு சொல்றா சரிச்சலமா பிள்ளைக்கு பசிச்சிருச்சு இல்லாட்டி ஏன் சொல்ல போகுது சரி எடுத்து வை தட்டெல்லாம் எடுத்து வை உங்க கிடையா சொன்னேன் அப்படியே மகளுக்கு சாப்பாடு பண்ண வந்துருவாங்க ஒண்ணு சொல்ல விட மாட்டாங்க பிள்ளை இப்ப கண்டிக்கணும் செல்லம் கொடுக்கணும் பொம்பளை பிள்ளைக்கு என்ன இப்படி ஆத்தாரம் கோவம் வருது அம்மா தானே வேலை பார்க்கறாங்க செத்த லேட் ஆகுதுன்னு தெரியாது என்ன சிலுக்குமா அம்மா ரொம்ப திட்டி விட்டாலோ சரி பொம்பளை பிள்ளை கொஞ்சம் பொறுமையா இருக்கணாத்தா வா 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 ஆமாப்பா நான் பசிக்குதுன்னு சொன்னேன் அம்மா எப்பவும் நல்லதா ஆக்கி போடும் சும்மா பசி தாங்க முடியாம சோறு போடாம கொள்றேன்னு சொல்லிவிட்டேன் அதுக்காக அம்மா திட்டி பிடிச்சு இப்ப அதுக்கு என்ன இப்ப சரிதா ஆட்டா சிலுக்கு வா 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 குந்தானிக்கும் ஆட்டாவுக்கும் கொஞ்சம் வாய் கொஞ்சம் நீடு போகுது பிள்ளைக்கு பசிக்குதுன்னு சொன்னா தட்டுல போட்டு கொடுப்பாடா போட்டு பிள்ளைய திட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா அவள் 4 அடி இழுத்த இடத்துல சரி வருவா சரி வா வா வாங்க 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 அம்மாட்ட சொல்லவா குந்தானியா அம்மாக்கு சொன்னா பாப்பா கடுப்பாயிரும் பாவப்பா அம்மா ரொம்ப நீங்க பேசுறீங்க ஆத்தா சொல்லிப்படாதா அப்புறம் உன் அம்மா எனக்கு நைட்டு ஏன் காய போட்டுருவா சோறு போட மாட்டா எதுவும் நீ வாயத்தன்னு சொல்லிப்படாத சரி அப்ப போய் தட்டெல்லாம் கறி போட்டுட்டு வரவா வாங்க சாப்பிடுவோம் வா